பெண்களுக்கு எது பெண்கள் மட்டும்தான். எப்படின்னா, நம்ம வீட்லயே நம்ம அம்மா இருக்காங்க, நம்ம அக்கா இருக்காங்க, நம்ம பாட்டி இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து நம்ம கொஸ்டின் பண்ணி, "நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு ஒரு விதத்தில வளர்க்குறாங்க. அது வந்து வெளிய வந்து அந்த பெண் வெளிய வந்து பல விஷயத்த கத்துக்கும்போது, "இது இப்படி இல்ல. நாங்க சொல்றது தான். நாங்க வெளிய போய் பார்க்குறோம். இப்படி தான் இருக்காங்கன்னு" சொன்னா, அத ஏத்துக்க மனப்பக்குவம் நம்ம அம்மாக்கோ, நம்ம பாட்டிக்கோ, நம்ம கூட இருக்க உறவினர்களுக்கோ யாருக்குமே இல்ல. பெண்கள் தான் நமக்கு வந்து எதிரியாவே இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு அம்மா சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் அது வந்து சரியா இருக்கும். அப்பா நம்மள எதிர்த்து கொஸ்டின் கேட்குறாங்க. இது தப்பு அப்படின்னு அப்பா சொன்னாலும், அம்மா அது கிடையாது அப்படின்னு நம்மள அம்மா தான் புரிய வச்சிருக்கணும். அது பண்ணவே இல்ல. நம்ம பொண்ணு, நம்ம தங்கச்சி, நம்ம நம்ம உறவினர் பொண்ணு அப்படின்னு அவங்க அவங்களோட சுதந்திரத்த அவங்க வாழ்றாங்கன்றத அவங்க ஏத்துக்கணும். கூட இருக்கவங்க ஏத்துக்கினா தான் மத்த அப்பாவோ, பெரியப்பாவோ, சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் ஏத்துப்பாங்க. அவங்க யார் நம்மள தப்பு சொன்னாலும் நம்ம பெற்றோர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அது பண்ண மாட்டாங்க. ஐயோ! உங்க பொண்ணு வந்து இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகாம வெளிய சுத்திட்டு இருக்கா. அவளுக்கு கல்யாணம் பண்ணல. அவள ஏன் இன்னும் நீங்க வீட்ல வச்சுட்டு இருக்கீங்க? எதையாவது ஒண்ணு பண்ணி அனுப்பிச்சு விட வேண்டியதானன்னு சொல்றாங்க. இப்போ அவ வந்து இந்த கல்யாணம் வேணான்னு எதிர்ப்பு தெரிவிச்சா, அந்த பொண்ணோட கேரக்டர அசனிஸ் பண்றாங்க.